வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பண்ணி செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை பொரியல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் முருங்கைக்கீரை என்னென்ன நன்மைகள் இருக்குது, அந்த பொரியலுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பெனிஃபிட்ஸ் பார்த்துக்கலாம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் நம்ம முருங்கைக்கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நன்மை தரும். இதில் இரும்பு சத்து அதிகப்படியாக இருக்கிறனால பிளட் கவுண்டிங் லெவல் கம்மியாக இருக்குது இல்லைங்களா, ஹெச்பி லெவல் குறைவாக இருக்கிற பர்சன்ஸ் வாரத்துக்கு 3 முறையாவது முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களோட பிளட் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் இது உடல் சூடு குறையும். இப்போ வெயில் டைமாக இருக்குது, ஸோ உடம்பு ஹீட்டாக இருக்கிற அப்படிங்கிற பர்சன்ஸ் எல்லாம் நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு ஹீட் நல்லாவே குறையும். அதே போல் இது சுகர் பேஷண்ட் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் தரும். அதே போல் இந்த கீரையில் இருக்கிற ஒரு வகையான சத்து அது இன்சுலின் அதிகமாகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆனது. ஸோ அதனால் இது சுகர் பேஷண்ட் தாராளமாக எடுத்துக்கலாம். இது சிறு இருக்குது, ஏன்னா நல்லாவே இது நீர் பிரியும் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா. அதே போல் நீண்ட நேரம், அதாவது அதிக நேரம் வரையிலும் நல்லா நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த கீரையில் உள்ள அதிகப்படியான சத்துக்கள் நம்மளோட நரம்பு மண்டலத்தையும் நரம்பு மண்டலத்தில் ஏற்படுற கோளாறுகளையும் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இந்த கீரையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பால் நல்லாவே சுரக்கும். பால் கொடுக்குற தாய்மார்கள் இந்த கீரை சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாவே அவங்களுக்கு பால் சுரக்கும். அதே போல் இதில் இரும்பு சத்து நிறையவே இருக்குது. பீட்டா கரோட்டின் இருக்குது, விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி இதில் இருக்கனால நம்மளோட நரம்புக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் காலுக்கு கை வலி, பின்னாடி பேக் பெயின் வலியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இதில் விட்டமின் சி இருக்கனால அதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெயின்லேருந்து நல்லாவே ரிலீஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் ப்ரோட்டீன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது. விட்டமின் ஏ இதில் அதிகமாக இருக்கனால நம்மளோட கண் பார்வை திறன் நல்லாவே மேம்படுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதில் மெக்னீஷியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, கலோரிஸ் இதில் இருக்குது. இதில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடலில் செயல்படுது. ஸோ அதனால நம்ம உடம்பில் தங்கியிருக்க தேவையற்ற கொழுப்பெல்லாம் வெளியில் ஏற்றி நம்ம உடலை எப்பயுமே ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையிலும் வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இதில் வெங்காயம் கொஞ்சம் நீங்கள் நிறையவே சேர்த்துக்கலாம். பொரியல் தானே நம்ம செய்ய போகிறோம். முருங்கைக்கீரை பொரியல் செய்யலை, வெங்காயம் நிறையா சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடையில். இப்போ இந்த வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா வெங்காயம் முழுகிற அளவு மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. தண்ணி நல்லா இந்த போல் கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம உருவி வச்சு சுத்தம் பண்ண கீரையை உள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லா கீரையும் ஒரே டைமில் சேர்த்துக்கோங்க. கீரை கொஞ்சம் சுருங்கினதுக்கப்புறம் மீதி கீரையை சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த கீரை சீக்கிரமாக வெந்த மாதிரி ஆயிரும். அடுத்து நம்ம பின்னாடி சேர்த்த கீரை சீக்கிரம் வேகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எல்லா கீரையும் ஒன்று போலவே சேர்த்திடுங்க. லைட்டாக அழுத்தி மட்டும் விடுங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேணாம். அந்த சூடாக இருக்க தண்ணி நல்லா தண்ணி சூடாக தலை அப்படியே சுருங்கி நல்லாவே கீழே அமர்ந்துடும். லைட்டாக இந்த போல் கரண்டி வச்சு மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வெளியில் கொட்டாது தலை. அவ்வளோதான் பாருங்கள். இப்போ முன்ன நல்லா நிறையா இருந்தது. இப்போ பாருங்கள் தண்ணி ஹீட் ஆக நல்லா சுருங்கிடுச்சு பாருங்கள் தலை. இந்த போல் ஒரு பக்கம் கூடாக இருக்க மாதிரி இருக்கும், அதை நல்லா உடச்சி விட்டுட்டு இந்த போல் பரவலாக இருக்க மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும். நமக்கு அந்த தண்ணி பத்தலை, ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிக்க மட்டும் செய்யுங்க, ஊற்ற வேண்டாம். ஏன்னா சொதன்னு ஆயிரும். கீரை வெந்துடும், ஆனால் தண்ணி மட்டும் நிற்கும். அதுக்காக தான் அப்படி சொல்கிறது. தெளித்து மட்டும் விடுங்க. இது சாம்பார் பருப்பு. சாம்பார் வைக்கையில் நம்ம பருப்பு வேக வைப்போம் இல்லைங்களா, அந்த பருப்பை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு சாம்பார் வைக்கிற பருப்பு சேர்த்துக்க டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சிறு பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது பாசிப்பருப்பு, அதை தனியாக ஊற வச்சுட்டு வெங்காயம் நம்ம தாளித்து விட்டதுக்கப்புறமா அந்த பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் கீரையை சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த துவரம் பருப்பு சேர்த்தி பண்ணியில் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க.
தேங்காய் வந்துட்டு ஆல்ரெடி துருவி ஸ்டோர் பண்ண தேங்காவாக இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக மூடி உடைச்சிட்டு துருவின தேங்காய் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ கீரை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் தான் உப்பு சேர்த்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வெந்ததுன்னா போல் நல்லா வரன்னு இருக்கணும், தண்ணி இல்லாமல். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக தயாராகிருச்சு. இது நல்லா தொட்டு சாப்பிட்லாம். வெறும் ரச சாதத்தோடு வச்சுட்டு இதை பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் வெள்ளை சாப்பாடோட. ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய இந்த முருங்கைக்கீரை இனி வரைக்கும் யாராவது சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா தவறாமல் இது நீங்கள் வாரம் ஒரு முறையாவது உங்கள் உணவில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் எந்த ஒரு நோயுமே வராது. நம்ம எப்பயுமே ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தாக இருக்கலாம். ஸோ ஈஸியான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.